இந்த கிங் வந்து பாத்தீங்கன்னா, சொடக்கு போட்ட உடனே பாத்தீங்கன்னா, சூரியன் உதிக்க இவரு என்ன சொல்றாரு அத வந்து சூரியன் கேட்கும். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து மறையவே இல்ல. இது மட்டும் இல்லாம சொடக்க போறாரு. பட் அப்ப கூட அது பாத்தீங்கன்னா, அது கண்டுக்கவே இல்ல. சூரியனுக்கு இவரோட ஆர்டர் வந்து கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னா, ரொம்பவே போர் அடிக்குது. சோ இதனால கோவப்பட்ட கிங் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே மேல போறாரு. மேல போனது இல்லாம சூரியன் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மறையணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து கேட்கிற மாரி இல்ல. அப்படியே வந்து ரொம்பவே அக்னிய வந்து இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா, கிங் தூரமா போய் விழுந்துடுறாரு. இப்ப கோவமான கிங் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய மிகப்பெரிய அரண்மனைய மேல கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய ஷாட் பண்ற மாதிரி கன்ஸ்லாம் வர இருக்கு. சோ அப்படியே ஏதோ ஷாட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனே இழுக்கிற அளவுக்கான ஒரு கயிறை போட்டு அவங்க பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கீழே வந்து இழுக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் வந்து அவளை இருக்கிறதுக்கு போதுமானதா இல்ல. அவங்க மிஷினே வந்து உடைஞ்சு போகுது. சோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கடைசி அஸ்திராயத்தை வந்து அவர் பயன்படுத்துறாரு. ஒரு ட்ரெயினை வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் நோக்கி அனுப்புறாரு. அதுக்குள்ளேயே வந்து கிங்கும் இருக்காரு. இப்படி வேகமா போகும்போது சூரியனே எவ்வளவு தாக்குது. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அவர் போய் சூரியனை அட்டாக் பண்ணிடுறாரு. இப்ப சூரியனே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலவா வந்து மாறி கிங் வந்து ஜெயிச்சிடறாரு.